நாம ஹோலி பைட்ல நெறைய விஷயங்கள் பார்க்குறோம். திருச்சபையில நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் புனிதர்கள் வாழ்க்கையில நடக்கிற இன்சிடென்ட்ஸ், இந்த மாரி சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கக்கூடியத பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த அ ஹோலி பைட்ல இன்னைக்கு நான் சொல்லப் போறது என்னன்னா, பாத்ரோ பியோ லைஃப்ல வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட். பாத்ரோ பியோவ நெறைய உத்திரிக்கிற ஆன்மாக்கள் சந்திக்கிறது பத்தி அவரோட வாழ்க்கை வரலாறுல எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு முறை வந்து பாதிரி பியோ ஒரு சர்ச்சில் நற்கருணை முன்னாடி வந்து முட்டி போட்டு உருக்கமாக வேண்டிகிட்டு இருக்காரு. வேண்டிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இவர் நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு ஒரு இளம் துறவி வந்து பீடத்தை வந்து துணியை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஃப்ளவர் வாசெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு அந்த இரவு நேரத்தில். அப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பீடத்துக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர், அவர் பேர் லியோன். ஃபாதர் லியோன் தான் பண்றாருன்னு நெனச்சேன்னா, ஃபாதர் லியோன், "என்ன இந்த நேரத்தில வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறீங்க? திஸ் இஸ் டைம் ஃபார் ஸ்லீப். நீங்க ஏன் இந்த நேரத்தில பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஆன்மா வந்து அந்த உருவம் வந்து ஒண்ணுமே பதில் சொல்லல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆன்மா சொல்லுச்சு திரும்பி பார்த்து, "ஃபாதர் நான் வந்து" அந்த அந்த ஆன்மா வந்து ஒரு துறவியோட உருவல இருந்தது. ஸோ நான் வந்து ஃபாதர் லியோன் கிடையாது. நான் வந்து இந்த கான்வென்ட்ல நொவிஸ்ல இருந்தவன். நொவிஷியேட்ல படிச்சுட்டு இருந்த ஒரு துறவி. அ நான் படிச்சுட்டு இருக்கும்போதே உடல்நலம் பாதிக்கப்பட்டு நான் இறந்து போனேன். அ ஆனா நான் துறவி படிப்புக்கு அந்த நொவிஷியேட்டா இருந்துட்டு குருத்துவ மாணவரா படிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து இந்த ஆல்டர டெக்கரேட் பண்றது, ஆல்டர அரேஞ்ச் பண்றது, பூச உதவி பண்றதுக்கு ரெடி பண்றது, இந்த மாரி விஷயங்கள் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னோட இத வந்து நான் எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா சொன்னேன்னா, அங்க நற்கருணை இருக்கிறத கூட நான் கவனிக்காம, நற்கருணைக்கு மரியாதை செலுத்தாம, நான் கேஷுவலா நடந்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாரி நடந்தது. பிளெஸட் சாக்ரமெண்ட்ட வந்து விஷ் பண்ணாம, ரெவரண்ட் பண்ணாம, ஹானர் பண்ணாம இருந்த தருணங்களுக்காக, இப்ப நான் உத்திரிக்கிற ஸ்தலத்தில இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து வேதனையோட சொல்லுச்சு. அப்போ வந்து பியோ என்ன செஞ்சாருன்னா, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நாளைக்கு நான் வந்து பூசை ஒப்புக் கொடுக்குறேன். நீங்க மோட்சத்துக்கு போவீங்க அப்படின்னு சொன்னதும், அந்த ஆன்மா வந்து ரொம்ப ஒரு ஆரவார சத்தத்தோட வந்து மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு இன்சிடென்ட்ஸ். இந்த மாரி உத்திரிக்கிற ஆன்மாக்களோட இன்சிடென்ட்ஸ் நெறைய இருக்கு. அத நம்ம கன்டினியூஸா பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹோலி பைட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய பேரு நமக்கு தெரியாத சில விஷயங்கள், நடந்த விஷயங்கள். இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து நடந்தது நிஜமா. அவரோட லைஃப் புக்ல வந்து இருக்கிற ஒரு இன்சிடென்ட். பிரைஸ் தி லார்ட்.